10ல் 7 சிறுநீருக்கள் தான் அப்படியே வெளியே வந்துடும். இந்த 7 சிறுநீருக்களுக்கு தான் இந்த கஷாயம் சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுநீருக்கள் ஃபுல்லா கரையாது, வந்தா முழுசா வரணும். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இந்த கல்லு மெடிசின்ஸோட வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ஸ்டோன் சைஸ். ஸோ யூஸ்வலா 5 mm கீழ் இருந்ததுன்னா 80 to 90%, 10ல் 8 கல் வெளியே வந்துடும். அடுத்தது ஸ்டோன் லொகேஷன், கிட்னி கிட்ட இருக்குதா, நடுவில் இருக்கா, இல்ல ஒண்ணுக்கு போய் கிட்ட இருக்கான்ட்டு. கீழே வர 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 ஸ்டோன் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் ஒண்ணுக்கு போய் கிட்ட இருக்கு அப்படின்னா சான்சஸ் ஆல்மோஸ்ட் 80 to 90% அது பாஸ் ஆயிரும். ரெண்டாவது மிட்யூரேட்டர் நடுவில் இருந்ததுன்னா ஒரு 50 to 60%, மேல கிட்னி கிட்ட இருந்ததுன்னா ஒன்லி ஒரு 15 to 20% சான்ஸ் தான் அது பாஸ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எவ்வளவு நாள் வெயிட் பண்றது அப்படிங்கிறது. யூஸ்வலா ஸ்டோன் பாஸ் ஆச்சுன்னா 4 to 6 வாரத்துக்குள்ள பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகலைன்னா அது வர்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது விஷயம், ரொம்ப நாள் அந்த பிளாக் ஆயிட்டு இருந்ததுன்னா கிட்னி டேமேஜும் ஆகும். ஸோ மெயின் டிசைடிங் ஃபேக்டர் ஸ்டோன் வெளியே வருமா வராதான்னா முக்கியமானது சைஸ், செகண்ட் லொகேஷன், மூணாவது வந்ததுன்னா 4 to 6 வாரத்துக்குள்ள வெளியே வந்துடணும்.